ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கருணாநிதி ஐயா தான் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அண்ணனோட பேரே மாத்தினார். என்ன சொல்றீங்க? வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோம்னா, ராஜஸ்தான் ஸ்டேட்ல தானே வாசா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தோணும். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம ராஜஸ்தான் இல்ல, தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கோம். எதுக்காகனா ஒரு 2 வேலை விஷயமா வந்திருக்கோங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பினல்லா ஐபிஎல் மூவியோட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம். டைரக்டர்னா கூட தான் இருக்கும். ஆனா எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சோ இன்னைக்கு வந்து ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. நான் டிஜி வைஷ்ணவா காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து அவ்வளவுதாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம். அண்ணனை பெருசா விளாக்லயே காமிச்சது இல்ல, எப்போ அக்ரிமெண்ட் போடும்போது உங்களை காமிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஹைட் பண்ணிட்டே இருந்தாரு, காட்டக்கூடாதுன்னு இருந்தாரு. அதனால அவருதான் ப்ரொமோஷன் வரணும்னு நினைச்சிட்டே இருக்காரு. ஐயோ, ஒரு நாள் கூட அது மாதிரி காட்டுறது கிடையாது. இதுல இந்த 2 ப்ரொமோஷன்ல வந்தீங்களே, ஐபிஎல் மூவி ப்ரொமோஷன் 2 படத்துக்கு எஸ்ஆர்எம் காலேஜுக்கு ஈஸ்வரி காலேஜுக்கு ஒரு தடவை போயிருந்தோம். அண்ட் எஸ்ஏ காலேஜ் ஆவடியில இருக்கிற காலேஜுக்கு நாங்க ப்ரொமோஷன் போயிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. உங்களுக்கு அநேகமா மேபி அந்த லீவ் டேஸ்ல தான் வரும். நீங்க கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணணும். டிடிஎஃப் வாசனை உங்களாலதான் அவர் வெளியே வரணும். இப்போ வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைமா திரையுலகத்துக்கு வந்து அடி எடுத்து வைக்கிறாரு. அடுத்தடுத்து அவரு ஒரு பெரிய இடத்துக்கு நகரணும். அது உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அதுக்கான எஃபோர்ட் நான் கண்டிப்பா இந்த படத்துல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கும். இது வந்து எல்லாருமே குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஸ்கிரிப்ட் தான். கிரைம் த்ரில்லர் படம் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து வாசன் சரியா நடிக்கல அப்படின்னு சொல்றதை விட இயல்பா நடிச்சிருந்தாரு. அந்த கேரக்டராகவே நடிச்சிருக்காரு. ரொம்ப இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியாது. நீங்களும் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ அழகா சூப்பரா செமையா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் வாசன், நல்லா பண்ணிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இதுல கேஸ்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்டாரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கிஷோர், அபிராமி அண்டு சிங்கம்புலி, ஹரிஷ் பரோடி, நரேன், திலீபன், ஜான் விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட நம்ம டிடிஎஃப் வாசன் நடிச்சிருக்காரு. அது அவருக்கு ஒரு கிஃப்டாவும் இருந்திருக்கலாம். அது கண்டிப்பா இருக்கும். ஆனா அவங்களுக்கு இது டிடிஎஃப் வாசன் ஒரு கிஃப்ட். எனக்கும் ஒரு டிடிஎஃப் வாசன் வந்து மிகப்பெரிய கிஃப்டா இருக்கு. ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. டிடிஎஃப் வாசன் நடிக்கிறதுனால அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. 2 இயர்ஸ் கழிச்சு வச்சுன்னா ஒரு தவிர்க்க முடியாத திரையுலகில தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா இருப்பாரு. அதை நான் கண்டிப்பா கேரண்டி கொடுக்க முடியும். அது சர்டிபிகேட்டும் கொடுக்க முடியும். என்னால ஒரு கேள்வி தானே கேட்டேன். யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டாங்க. ஒரு கேள்வி தானே கேட்டேன். இவன் எப்படி நம்மள காட்ட மாட்டேன் இதுக்கப்புறம் விளாகல மொத்தத்தையும் இப்பவே சொல்லிடுவோம். கண்டிப்பா. ஆக்சுவலி என்னால முடிஞ்ச உழைப்ப போட்டிருக்கீங்க. சோ வந்து இதுதான் நம்மளோட முதல் திரைப்படம். கொஞ்சம் முன்ன பின்ன வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கேன். உங்களோட சப்போர்ட் தாங்க. ஆனா ஹரிஷ் பாரடி சார் சொன்னதுல நான் உண்மையாவே மெய்சில இருந்து போயிட்டேன். சோ அந்த ஒரு வீடியோ கிளிப் வந்து பண்ண ஃபியூச்சர்ல ரிலீஸ் பண்றேன். ஏன்னா ஒரு சொன்ன உடனே நானே எனக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா போயிடுச்சு. ஏன்னாங்க முதல் படம் மாதிரியே தெரியல, நான் ஏதோ நிறைய படம் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஆனா வந்து நான் ஓரளவுக்கு தான் நடிச்சிருக்கேன். ஏதோ உங்க வீட்டு பிள்ளையோட முதல் படம். எல்லாரும் மறக்காம தேட்டர் போய் பாருங்க. டிடிஎஃப் வாசன் திரையுலகில புதுசா என்ட்ரு ஆவாரு. அதை நீங்க பாப்பீங்க. என்னுடைய டிடிஎஃப் வாசனுக்கு மீண்டும் ஒரு வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஒரு மே, ஜூன், ஜூலை மாசத்துல நம்ம படம் ரிலீஸ் ஆகும்ல. மே 1 ரிலீஸ் கன்ஃபார்ம். மே 1 ஓகேனா? மே 1 ரிலீஸ் பண்ணுவோம். மேபி முன்ன பின்ன ஆளாங்க. டேட் என்ன அப்படிங்கறத சீக்கிரமா நாங்க அனௌன்ஸ் பண்றோம். மேக்ஸிமம் அது கன்ஃபார்ம் ஆயிரும். ஆனா அதை அனௌன்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மந்த் முன்னாடியே நாங்க அனௌன்ஸ் பண்றோம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா ரொம்ப நல்ல ஒரு ஸ்டார் காஸ்டிங். உண்மையாவே எனக்கு இது ஒரு கிஃப்ட் தான். அண்ட் வந்து அவ்வளவு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என்னன்னா ஹீரோயின் பத்தி சொல்லுங்க. ஆனா அதுல எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இருந்ததா இல்ல இருக்குதுலயே என்ன ஒரு சந்தோஷம் நாங்க நம்ம இப்பதான் படத்துக்கு ரொம்ப புதுசு. நமக்கு நிறைய கூச்சம். ஐயோ இப்ப எப்படி நடிக்கிறது, இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு ஒரு கூச்சம். ஆனா ஹீரோயினுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா லாங்குவேஜ் தெரியாது. அதனாலயே அவங்க 2-3 டேக் வாங்கும்போது ஓ இப்படிதானா அப்படிதானா அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஈஸியா பண்ண முடிஞ்சது. அது ரொம்ப சந்தோஷம். இதுவே தமிழ் ஹீரோயின் யாராவது போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரே டேக்ல பண்ணிருப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிருந்திருப்பேன். கொஞ்சம் நிறைய கத்துக்க முடிஞ்சது. அவங்க மூலமா நீங்க சமாளிச்சிட்டீங்க. நான் சமாளிச்சிட்டேன், அதுதான் உண்மை. ஆனா அவங்க சூப்பர் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு தமிழ் தெரியாததுனால மட்டும்தான் அந்த 2-3 டேக் வாங்குச்சு. அப்படி இல்லைன்னா அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்திருப்பாங்க. நான் அதுலயே ஓ இப்படிதானா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா கத்துக்கிட்டேன். அந்த படத்துல குஷிதா தான் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சச்சின்ல பண்ண ஜெனிலியா மாதிரி ஒரு ஃபீல் எதிர்பார்க்கலாம் அவங்ககிட்ட. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அது வாசனும் கொஞ்சம் யூத்தாக இருக்கிறது துருதுருன்னு பண்ணதுனால அந்த இது கேரக்டர் வந்து 2 பேருக்கும் நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு. அதனால் கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது வாசனுக்கும் குஷிதாக்கும் அப்படின்னு சொல்லிடுது. சில இடத்துல கிசுலாம் வந்தது, அதை தயவுசெய்து நம்பாதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. ஒன்னே ஒன்று ஏதோ ஒரு பைக் சீன் மட்டும் வந்துச்சு. அது மட்டும் தான் கிசு எல்லாம் எதுவும் வரலைங்க. ஃபைட் பண்ணீங்கல்ல, அந்த ஃபைட்டோட இதை சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க.
ஃபைட் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுண்ணா. இல்ல தினேஷ் மாஸ்டர் போட்டுருக்கோம். ஆமா 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 நான் அவங்க ஆமாண்ணே பண்ணாரு. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்றீங்க. இல்ல ரொம்ப அவங்க ஆக்சுவலி என்னன்னாங்க கோஆபரேட் பண்ணாங்களா? ஆனா ஃபைட்டர்ஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஃபைட் கூட கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுங்க நமக்கு. டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னமோ உண்மைதானா? இல்ல அது என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் இயல்பாக பண்ணார், எதுவும் டூப் வைக்காமல் இயல்பாக பண்ணார். அது போகும்போது ஒரு சில இடத்துல ஆக்சிடெண்ட்டும் ஆகிடுச்சு. நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். எப்படி என்னடா இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்படி ஒரு நடிப்பார் திரும்ப அப்படின்னு நான் பயந்தேன். ஆனால் சடனாக எழுந்து உடனே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப ரன்னிங் ஓடலாம் ஆரம்பித்தார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சரி நம்ம பிரேக் பண்ணிடலாம், பேக்கப் பண்ணிடலான்னு கூட நான் நினச்சேன். இல்லை வேணாண்ணா நான் பண்ணிடலாம், உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் போய்ட்டு ஒரு வாரம் பெட்டு படுத்துட்டாரு. இல்ல அதுக்கப்புறம் ஒரு வாரம் நமக்கு லீவு தான். ஆக்சுவலி லீவ் இருந்தாலும் ஒரு பெட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு என்னால் எங்கே முடியல, ஸ்பைனல் கார்டு அடிபட்டுச்சு இங்கே அடிபட்டுச்சுன்னு அப்படி போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாரு. நாங்களும் இல்ல அதுக்கப்புறம் ஒரு வாரம் லீவு தான், லீவ்ல தான் ரெஸ்ட் எடுத்தோம் பார்த்துருந்தோம். ஆனால் ஸ்பாட்ல அதெல்லாம் காட்டவே இல்லை. ரொம்ப டெடிகேட்டா இருந்தாரு படத்துல. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிண்ணா. அது படத்துல அப்பப்போ ஆக்சிடென்ட் ஆகுங்க. ஒரு நாள் ஃபயர் ஆயிடுச்சு, ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அப்பப்போ நடக்கிறது தான். ஸோ எல்லாமே அப்படி இருக்கிறதா நடக்கும். நம்மளே மீறி சில டைம்ல நடக்கும். ஸோ ஓகேங்க. ஸோ அவ்வளோதான், காலேஜ் பக்கத்தில் வந்தாச்சு. காலேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணி கேட்டுறீங்க. அப்படியா? அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அவனுக்கு. எனக்கே பதட்டமா இருக்கு. அந்த பையன் அந்த பச்சிலும் குழந்தைக்கு பதட்டமா இருக்காதா? அந்த பச்சிலும் குழந்தைய காட்டுங்க. வணக்கம் பிரதர். டைரக்டர் கருணாகரன். உண்மையான பேர் இவரோட பேர் என்னன்னா கருணாநிதி. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கருணாநிதி ஐயா தான் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அண்ணனோட பேரே மாத்தினார். சோ அண்ணனோட பேர் இதெல்லாம் சும்மா அப்படிலாம் இல்ல. அட உண்மைதான்டா, சும்மா நானும் பாக்குறேன். ஒரு நாள் கருணாங்கிறாரு, கருணாநிதிங்கிறாரு, கர்ணனுங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியலைங்க உண்மையா. இப்படி ஒன்று எடுங்க. அதற்கார் மார்ட்டின் என்னன்னா சொல்றீங்க? ஸோ அண்ணனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணனுக்கு 20 வருஷமா தெரியுமா? ஆனால் அண்ணனோட உண்மையான பேர் கருணாநிதி சரி 2 வருஷமா தான் தெரியும். இன்னுமா நம்பலையா? யாருக்கு? அண்ணனுக்கு 2 வருஷமா தான் தெரியுமா? டைட்டிலே கருணாநிதி தானே வரும். So once again welcome for this DJ Vasan College and Talent 2025 IPL team. So நான் வந்து வாசனா வீடியோலாம் பார்க்காம இருந்த நாட்களே கிடையாது. என்ன மாதிரி பல இளைஞர்கள் வந்திருக்காங்க. So ஏன்னா நிறைய பேர் எவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்து ஸோ இந்த வீடியோ பார்க்காம வந்து இருந்த நாட்களே கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு ஃபேனா இருந்து இன்னைக்கு உங்க முன்னாடி ஹோஸ்ட் பண்ணுறது எனக்கே ஒரு பெரிய பெருமை தான். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங். ஸோ மூவிங் ஆன் டேரக்டர் கிட்ட அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் கருணாகரன் சார். ஸோ ஒரு சில வார்த்தைகள், இந்த படம் எதை பேஸ் பண்ணி இந்த கதை எங்க இருந்து உருவாச்சு அப்படின்றது மட்டும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கருணாகரன். ஐபிஎல் படம் முதல்ல டைரக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பொலிட்டிக்கல் கிரைம் ஃபேமிலி த்ரில்லர் இந்த கதையோட கான்செப்ட். இதில் டிடிஎஃப் வாசன் அண்டு குஷிதா, கிஷோர், அபிராமி அண்டு சிங்கம்புலி, ஹரீஷ் பரேடு, ஜான் விஜய், போஸ் வெங்கட், நரேன், திலீப் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்கும் அந்த படம். எல்லாரும் கமர்ஷியலாகவும் இருக்கும், எல்லாம் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக படம் பார்க்கணும். உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறேன். படத்தோட பேர் வந்து ஐபிஎல் இந்தியன் பீனல் லா. இந்தியன் பீனல் லா. இந்த படத்தை எல்லாரும் வந்து தியேட்டர் வந்து பாருங்க. வேற So yeah sir, இந்த ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கற்பனை பண்ணிருக்கீங்க. ஸோ இதை வந்து அப்பயே நீங்க வந்து எழுதிருப்பீங்க. அண்ட் இதுக்கு வந்து இவங்க வந்து சூட் ஆகும் அப்படின்ற ஒரு தாட் திங்கிங் போயிருக்கோம்ல. இல்ல இதுல வந்து முன்னாடியே ஆர்டிஸ்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டோம். இதுல வந்து ஹீரோ கேரக்டர் நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம். நிறைய ஹீரோட்ட எல்லாம் பேசிட்டு இப்ப அப்கமிங் ஹீரோ மணிகண்டன் இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து டேட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப மணிகண்டன் வந்து ஒரு ஆகஸ்ட்ல டேட் தரேன்னு சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு டிடிஎஃப் வாசன் தெரிய ஆரம்பிச்சது. உடனே டிடிஎஃப் வாசன் பேசுறேன். உடனே டிடிஎஃப் வாசன் நான் நல்லா இருக்கேன், இந்த கதை நான் பண்றேன் அப்படின்னாரு. உடனே கமிட் பண்ணி அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் வந்து ஒரு 12 days கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் ஹீரோவே கமிட் பண்ணோம். So last time the படத்தோட ஹீரோவுக்காக ஒரு சில வார்த்தைகள் கேட்க விரும்புகிறேன். So மைக்கு சுத்துற செய்தியே தெரியுதுங்க. நீங்க படத்துல எவ்வளவு மாசம்
சோ ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஜாலியா பேசலாம். வணக்கம், நான் உங்க வாசன். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். கனவுலயே நம்ம தான் ஹீரோவா வருவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நார்மலான கனவு தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நார்மல் கனவுல முயற்சிகள் தவறினாலும் முயற்சிக்க தவறாது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி பல முயற்சிகள்ல பார்த்துன்னு இருப்பீங்க நிறைய ஏமாற்றங்கள். நம்மளோட முதல் படம் பேரு IPL தான், வேற எந்த படம் பேர் சொன்னாலும் நம்பாதீங்க. இந்தியன் பீனல் லா. ஸோ நம்ம IPL இந்தியன் பீனல் லா படம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மே மந்த் அந்த மாதிரி வரும். மே, ஜூன், ஜூலை அந்த மாதிரி நம்ம படம் ரிலீஸ் ஆகும். மறக்காம எல்லாரும் குடும்பத்தோட வந்து உங்க வீட்டு பிள்ளையோட படத்தை பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ யூடியூப் சேனல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் நமக்கு இதெல்லாம் வராதுடா, அவனால தான் முடியும், இவனால தான் முடியும் அப்படிலாம் கிடையாது. எல்லா நாளுமே முடியும். ஸோ எல்லாரும் ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ சின்ன வயசு, ஸோ டக்குன்னு எதுவும் முடிவு எடுக்காதீங்க, நல்லா யோசிச்சு முடிவு எடுங்க. விடவே மாட்டீங்கல்ல. டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டி விட்டுறாதீங்க. இங்க எவ்வளவு பேர் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே முடியும். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. வீட்டுக்கு போகும்போது எல்லாம் சேஃபா போங்க. அதே மாதிரி நிறைய பசங்க பைக்ல வந்திருப்பீங்க, தயவு செஞ்சு மறக்காம ஹெல்மெட் போட்டு போங்க. பை டியர், லவ் யூ so much. IPL படம் இந்தியன் பீனல் லா மே, ஜூன், ஜூலை அந்த மாதிரி மாதங்கள்ல வரும். மறக்காம நம்ம குடும்பத்தோட போய் பாத்துருங்க. லவ் யூ so much. Okay dear, thank you so much. Hey, thank you so much for this. Hey, இந்தாடா சாக்லேட் உங்களுக்கு. Bye செல்லோ. ஒரே நிமிஷம் இருங்க. நான் சாக்லேட் எனக்கு ஒண்ணு போதும். ஏய், எடுத்துக்கோடா. பசங்களுக்கு கொடுடா. இரு, உங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாது. இந்த செல்லோ பசங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே, பை பை. ஏய், thank you so much dear. ஏய், மறக்காம படத்துக்கு போய் பாத்துருங்க. மே, ஜூன், ஜூலை மாசம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே டியர், பை. லவ் யூ. அன்சு. ஓகே டியர், பார்த்து பத்திரம்லா. எடுத்து சரி போலாம். இருங்க, வண்டி எடுத்துறாதீங்க. ஓகே சார், கொஞ்சம் தள்ளி நின்றுங்க. டயர் பக்கம் எடுத்து ஆஃப்டர்நூன் 2 o'clock ஆச்சு. நம்ம மூவி ப்ரொமோஷன்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்க, ஸோ டிக்கெட் ஃப்ரெண்டு வேலைக்காக வந்திருந்தேன்னு சொல்லி. முதல் வேலை வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹைபுசாவை பார்க்கறதுக்காகவும், ஹைபுசா பிளான் பண்ணக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ப்ரொமோஷனே திடீர்னு ஓகே ஆச்சு. பரவாயில்லையப்பா, ரெண்டையும் முடிச்சிடலாமே. ஏன்னா அஜிமாப்பில் போட்டதுலேருந்து எனக்கு பைக்கை பார்க்கணும்னு ரொம்ப ஏக்கமாயிட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து நான் பைக்கை பார்க்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் என்ன கேட்டேன், சைன் போடும்போது கூட பார்க்கல. இப்போ எட்டி போய் இப்படி பார்ப்பேன். அந்த சீன் எனக்கே மனசுல இருந்துச்சு. தூரத்துல இருந்து, ரொம்ப தூரத்துல இருந்துச்சுங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து தான் பார்த்தேன். ரொம்ப தூரம் பெருசாவே தெரியல, சும்மா ஏதோ ஒரு வண்டி நிற்குதுன்னு மட்டும் தான் தெரிஞ்சது. அப்புறம் அஜிமாப்ல விளாக்ல காமிச்சோடனே எனக்கு ரொம்ப ஆசையா போயிடுச்சு, ப்ளீஸா பார்க்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் அந்த நிலைமையில இருக்கும்போது கூட நான் பசங்கிட்ட பைக் என்னாச்சுடா, பைக்கை பார்க்க முடியுமா அப்படிதான் கேட்டேன். ஆனா எங்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லடா நாங்க தான் கொண்டு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பைக்கை பார்க்க முடியும்னு சொல்லி நம்பி வந்தீங்க, இங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு. அதான் அந்த ஏன்னா இப்ப முன்னாடி ஒரு மாசத்துல பைக் எடுத்துலவா நம்பிக்கையோட தான் இருக்கும். எப்படியாவது பைக்கை பார்த்துலாம்னு நினைச்சோங்க. அதுக்கப்புறம் இல்ல, அது எனக்கு இல்லைன்ட்டாங்க. எப்படியாவது நம்பிக்கையோட காத்துரு போட்டுட்டே இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். அதாவது எல்லாம் பைக் எடுத்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி பைக் எடுக்கல, பைக்கை ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு போய் கோர்ட்ல காமிச்சிட்டு மறுபடியும் ஸ்டேஷன்ல தான் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. அது இது எடுக்கிற ப்ராசஸ் தமிழ்ல சொல்லலாம். இது எந்த ஸ்டேஜா எடுத்துலாம். ஓகே டிடிஎஃப் வந்து இதுக்கப்புறம் வந்து பண்ண நான் அப்படியே கிளம்பி ஏர்போர்ட்ல போய் ராஜஸ்தான்ல இருக்கேன். நேற்று காலையில ராஜஸ்தான்ல இருந்து நேற்று சாயந்தரம் சென்னையில இருந்தேன். இன்னைக்கு காலையில சென்னையில இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் வந்து நைட்டு வந்து பண்ண ராஜஸ்தான்ல இருப்பேன். டவுன் பஸ் மாதிரி போயிட்டு வந்துட்டு ஓகேங்க. ஸோ மித்ததெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணி பண்றீங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 6:15 ஆச்சுங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்டே ஏறியாச்சு. ஸோ நம்ம ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்கோம். விளாக் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேங்க. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சீட் பெல்ட் போடுங்க, டர்புலன்ஸ் வந்துருச்சு. ஃப்ளைட் நல்லா ஆட ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ வந்து டர்புலன்ஸ் வந்துருச்சு, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் பண்ணும்போது வந்து பண்ணால் எல்லாருமே சீட் பெல்ட் போட்டுருந்துருக்கணும். டேக் ஆஃப் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஃப்ளாட்டாக போகுங்க, நல்ல ஹைட் ரீச் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறத்துலேருந்து வந்து பண்ணால் நம்ம சீட் பெல்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து பண்ண ஃப்ளைட்டில் வந்து ஏதாவது ரொம்ப ஹெவி காற்றடிச்சாலோ இந்த மாதிரி டர்புலன்ஸ் வந்தாலோ அதுக்கப்புறம் டேக் டவுன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டை வந்து கீழே இருக்கும் போதும் மட்டும்தான் மறுபடியும் வந்து பண்ண சீட் பெல்ட் போடணும். நான் எப்போவுமே போட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு டர்புலன்ஸ் வந்துருச்சு, சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சீட் பெல்ட் போட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்காங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணாங்க. ஸோ வந்து எல்லாருமே சீட் பெல்ட் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேர்ஃபுல்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஏதோ ஒரு பெரிய சம்பவமாக போது போல் நான் வந்து எமர்ஜென்சி டோர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். எப்படா அந்த லிவரை மேலே இழுக்கலான்ட்டே இருக்கேன். டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா அவங்க எப்போ 3 வாட்டி எவாக்குவேட்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்து திறக்கணும்னு சொல்லி ரெடியாக இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த டர்புலன்ஸை தாண்டி வந்துட்டோம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட் பெல்ட் கழட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்துருச்சுங்க. ஸோ நான் vlog எடுக்கிற டைம்லேயே மறுபடியும் ஃப்ளைட் ஆடிச்சுன்னா உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். பட் ஃப்ளைட் எதுவும் ஆடலை. ஸோ அந்த டர்புலன்ஸை தாண்டி வந்துட்டோம் போல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்சல்மீர் போகிறது கிடையாது, ஜெய்ப்பூருக்கு தான் போகிறோம். ஏன்னா ஜெய்சல்மீர்லேருந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறிட்டோங்க. ஸோ வந்து ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெய்சல்மீரில் கிடைக்கல. ஸோ அதனால் பசங்க எல்லாத்தையும் ஜெய்ப்பூர் வர சொல்லிட்டேன். நம்ம அப்படியே ஜெய்ப்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஜெய்சல்மீர் போகலாம். டிடிஎஃப் நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா அஜிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். டேய் ஹாய்டா. என்னடா ஏர்போர்ட் போட்டிருக்கியா? ஹாய். இது எங்க இருக்கேண்ணா? ராஜஸ்தான் ஜெய்ப்பூர். பாய். ஃபர்ஸ்ட் டைம்டா இதே மாதிரி தான். ஏதோ ரொம்ப ஒர்க்கு காலையில் டைமில் சென்னையில் இருந்தேன், ஈவினிங் டைம் கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் போனேன். அந்த ஃபீலே எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. காலைல சென்னையில இருந்தேன், மதியம் கோயம்புத்தூர்ல இருந்தேன், நைட்டு சென்னை வந்துட்டேன். காலைல சென்னை, மத்தியானம் கோயம்புத்தூர், சாயந்தரம் அதுக்கு தான் நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் இருக்குங்க. கிளைமேட் மாறும். வெஸ்ட் பெங்கால்ல இருந்து சாயந்தரம் குஜராத்ல இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க. ஏய் இப்போ நம்ம அங்க இருந்தோம், இப்போ நம்ம இங்க வந்துட்டோம். என்னதான் நம்ம ஃப்ளைட்ல வந்தாலும் பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். பட் அதுக்கப்புறம் போக 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 பழகிடுச்சுங்க. என்னது ஃப்ளைட் தரையில போமா மேல போமான்னு தெரியாது ஆளுக்கு. ஒவ்வொரு ஃப்ளைட்லயே ஜாவி. புரியலடா மெம்பர்ஷிப் வாங்க போறோம். புரியல அவன் சொன்னது. ஆமாண்டா மெம்பர்ஷிப் ஏதாவது இருந்தா சொல்லுங்கடா, நான் வாங்கிக்கிறேன். ஃபாஸ்ட் டாக் மெம்பர்ஷிப் இது கிரெடிட் கார்டு வாங்கிக்கோடா. கிரெடிட் கார்டா? அதுல வேணா 20% 10% வரும். எனக்கு ஃப்ளைட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேங்க. மெம்பர்ஷிப் ஏதாவது இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே டீடைல்ஸ் வந்து நம்ம vlog இதை ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட டப்பை டேக்கர் அவ்வளோ வேகமாக போன சிவப்புங்க அந்த மாதிரி ஹெல்மெட் போட மாட்டேட்டு இருக்காதீங்க. பார்த்து பத்திரமா இருங்க. எல்லாரும் மறக்காம மே மாதம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் மூவி மே ஜூன் ஜூலை மாதம் பக்கம் வந்து பண்ண ரிலீஸ் ஆகும். லேட்டர் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாரும் மறக்காமல் நம்ம குடும்பத்தோடு போய் பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையோட படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்கோங்க. ஸ்க்ரீனில் எப்படி வரப்போகுது என்ன எதுன்னு தெரில, பார்த்துப்போம். ஓகே டிடிஎஃப், லவ் யூ ஸோ மச். பாய்.